மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள இடைக்கால பட்ஜெட் குறித்து சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இடைக்கால பட்ஜெட்ல என்னென்ன துறைகளுக்கு எவ்வளவு தொகைகள் ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கு? இப்போ வரைக்கும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் இது குறித்து பேசப்பட்டிருக்கு? வணக்கம். தமிழக அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்பது இடைக்கால பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்பட இருக்கும் நிலையில் அந்த இடைக்கால பட்ஜெட் சம்பந்தமான விஷயங்கள் குறித்து ஆலோசிப்பதற்காக அமைச்சர்கள் வரவழைக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெறுகிறது. வழக்கமாக சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்குவதற்கு முன்பாக இது போன்று அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது வழக்கம். ஏனென்றால் வரக்கூடிய கூட்டத்தொடரில் என்னென்ன விஷயங்களை நாம் கொண்டு வரப் போகிறோம் என்பது குறித்து விவாதிப்பார்கள். இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய நிலையில இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரையில பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக புதிய திட்டங்கள், அதற்கான செலவுகள், ஏற்கனவே செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய அரசு நல திட்டங்களுக்கான தொடர் செலவுகள், தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து இந்த அமைச்சரவை கூட்டத்திலே தற்போது பேசப்பட்டு வருகிறது. இது தவிர தமிழ்நாட்டில் புதிதாக தொடங்கப்பட உள்ள தொழில்கள் மற்றும் ஏற்கனவே தொடங்கப்பட்ட தொழில்களுக்கான அந்த விரிவாக்கம் உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்திலே பேசப்பட்டு வருகின்றது. தொடர்ந்து புதிய தொழில் முதலீடுகளுக்கான ஒப்புதல் அளிப்பது சம்பந்தமாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசனைகள் நடைபெறுகின்றது. தேர்தல் நெருங்கக்கூடிய வேளையிலே இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள், புதிய திட்டங்கள் அறிவிப்பது சம்பந்தமாகவும் தற்போது அமைச்சரவை கூட்டம் தொடங்கி அந்த ஆலோசனை கூட்டத்திலே பேசப்பட்டு வருகின்றது. இந்த ஆலோசனை கூட்டம் இன்னும் சுமார் ஒரு அரை மணி நேரம் நடைபெறும் என்றும், இந்த அமைச்சரவை கூட்டம் நடைபெற்று முடிந்த பிறகு அமைச்சர்கள் பத்திரிகையாளர்களை சந்தித்து இந்த கூட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள் குறித்து மட்டும் விளக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.